வாருங்கள், சர்வதேச கால்பந்தாட்டத்தை தன் பக்கம் ஈர்த்திருக்கும் நாயகனான மெஸ்ஸியை பற்றி தெரிந்து கொள்வோம். 1987ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் நாள் அர்ஜென்டினா நாட்டில் உள்ள ரொசாரியோ என்னும் இடத்தில் பிறந்த மெஸ்ஸி இன்று அர்ஜென்டினா நாட்டிற்காகவும் ஸ்பெயின் நாட்டில் உள்ள பார்சிலோனா கால்பந்து அணிக்காகவும் விளையாடி வருகிறார். சிறுவயது முதலே கால்பந்தாட தொடங்கிவிட்டார் மெஸ்ஸி. ஒருமுறை சிறுவர்களுக்கான கால்பந்தாட்டத்தை தன் பாட்டியுடன் பார்க்கச் சென்றார் மெஸ்ஸி. அன்று விளையாடி கொண்டிருந்த இரு அணிகளில் ஒரு அணியில் உள்ள வீரர் வரவில்லை. அப்பொழுது மெஸ்ஸியின் பாட்டி பயிற்சியாளரிடம் பேசி மெஸ்ஸியை அந்த அணியில் இடம்பெறச் செய்தார். வளர்ச்சி ஹார்மோன் குறைபாடு காரணமாக தன் இரு கால்களிலும் தினமும் ஊசி செலுத்த வேண்டி இருந்தது. அப்போது மெஸ்ஸி விளையாடி கொண்டிருந்த கால்பந்து அணி இந்த மருத்துவ செலவை ஏற்க மறுத்தது. மெஸ்ஸியின் கால்பந்தாட்ட திறனை பார்த்து வியந்த ஸ்பெயின் நாட்டில் உள்ள பார்சிலோனா அணி அந்த மருத்துவ செலவை ஏற்க முன்வந்தது. இதனால் மெஸ்ஸியின் குடும்பம் ஸ்பெயின் நாட்டிற்கு குடிபெயர நேர்ந்தது. அப்பொழுது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நிகழ்ந்தது. அது என்னவெனில், மெஸ்ஸி பார்சிலோனா அணியுடன் விளையாடுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு தாமதமாகிக் கொண்டிருந்தது. இதனால் மெஸ்ஸியின் பெற்றோர்களை மற்ற கால்பந்தாட்ட அணிகள் அணுக ஆரம்பித்தார்கள். இதை தெரிந்து கொண்ட பார்சிலோனா டைரக்டர் கால் உடனடியாக ஒரு சிறிய நாப்கினை எடுத்து அதிலேயே ஒப்பந்தத்தை எழுதி கையொப்பமிட்டு பெற்றோர்களிடம் கொடுத்தார். ஸ்பெயின் நாட்டின் சூழல் மெஸ்ஸியின் குடும்பத்திற்கு ஏற்புடையதாக இல்லை. மெஸ்ஸியிடமே இறுதி முடிவை கேட்டார்கள். தான் சிறந்த கால்பந்தாட்ட வீரனாக உருவெடுக்கும் வாய்ப்புகள் பார்சிலோனாவில் உள்ளதை புரிந்து கொண்ட மெஸ்ஸி திரும்பி வர மறுத்துவிட்டார். அச்சிறு வயதிலேயே தொலைநோக்கு பார்வையுடையவராக இருந்தார். அவருடைய தாய் மற்றும் உடன் பிறந்தோர்கள் அர்ஜென்டினாவிற்கு திரும்பிவிட்டனர். தன் தந்தையுடன் தனியாக வசிக்கலானார் மெஸ்ஸி. மெஸ்ஸியின் திறனை புரிந்து கொண்ட மேனேஜர் ரைகார்ட் 2ஆம் அணியிலிருந்து முதல் அணிக்கு மெஸ்ஸியை வரவழைத்தார். அப்போதைய உலகின் நட்சத்திர வீரரான ரொனால்டினோ மெஸ்ஸியை பார்த்தவுடனே இவன் தன்னை விட சிறப்பாக விளையாடுவான் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் போட்டியின் நடுவே மெஸ்ஸி கோல் அடிப்பதற்கான பாஸையும் கொடுத்தார். மெஸ்ஸி கோல் அடித்த பிறகு அவரை தன் முதுகில் ஏற்றி சுமந்தார். தன் பாட்டியின் நினைவாக ஒவ்வொரு கோல் அடித்த பின்பும் கைகளை உயர்த்துகிறார் மெஸ்ஸி. தன் 19ஆம் வயதில் ரியல் மேட்ரிட் அணிக்கு எதிராக 3 கோல்கள் அடித்து ஹாட்ரிக் சாதனை புரிந்து உலகிற்கு தன் வருகையை உணர்த்தினார் மெஸ்ஸி. 60 வருடங்களுக்கு முன்பு அப்போதைய நட்சத்திர வீரரான டெல்மோ ஜாரா பார்சிலோனா அணிக்காக 251 கோல்கள் அடித்திருந்தார். 2014ஆம் ஆண்டு 252 கோல்கள் அடித்து அந்த சாதனையை முறியடித்தார் மெஸ்ஸி. பார்சிலோனாவுக்கு விளையாட ஆரம்பித்த இந்த 10 வருடங்களில் 500க்கும் மேற்பட்ட கோல்களை அடித்திருக்கிறார் மெஸ்ஸி. ஒரு முறை மேனேஜராக இருந்த பெப் கார்டியோலா மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மெஸ்ஸியை விங்கர் பொசிஷனில் இருந்து ஃபால்ஸ் 9 பொசிஷனுக்கு மாற்றினார். மற்ற அணிகள் என்ன நடப்பது என்று சுதாரிப்பதற்கு முன்பே அந்த கால்பந்தாட்ட சீசனில் மொத்தம் 23 கோல்களை அடித்து முடித்தார் மெஸ்ஸி. 2014ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்தாட்டம் தொடங்குவதற்கு முன்னர் டிகோ மரடோனா மெஸ்ஸியை தன் கால்பந்தாட்ட வாரிசாக அறிவித்தார். அக்கோப்பையில் அர்ஜென்டினாவை இறுதி ஆட்டம் வரைக்கும் எடுத்துச் சென்றார் மெஸ்ஸி. அது மட்டுமல்லாமல் இருமுறை கோப்பா அமெரிக்கா கோப்பையின் இறுதி ஆட்டத்திற்கும் அர்ஜென்டினாவை எடுத்துச் சென்றுள்ளார். ஒரு முறை ஒலிம்பிக் தங்கத்தையும் வென்றுள்ளார். சிறந்த வீரரான கோல்டன் பால் விருதை 5 முறை பெற்றிருக்கிறார் மெஸ்ஸி. தன் வீட்டை கால்பந்தாட்ட மைதானம் போலவே பல மில்லியன் டாலர்கள் செலவு செய்து வடிவமைத்திருக்கிறார். 2017ஆம் ஆண்டு அடிடாஸ் நிறுவனத்துடன் வாழ்நாள் ஒப்பந்தமும் செய்து கொண்டார். டர்கிஷ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விளம்பரத்தில் பாஸ்கெட்பால் வீரரான கோபி பிரையன்ட்டுடன் நடித்தார் மெஸ்ஸி. அந்த விளம்பரம் யூடியூபில் அதிக முறை பார்க்கப்பட்டதால் கடந்த 10 ஆண்டுகளில் யூடியூபின் சிறந்த விளம்பரமாக தேர்வு செய்யப்பட்டது. கால்பந்தாட்டத்தில் இவ்வளவு நுணுக்கங்களை எப்படி கற்றுக்கொண்டார் மெஸ்ஸி? பல மணி நேரங்கள் தனியாக பயிற்சி செய்யும் பொழுது கற்றுக்கொண்டதாக கூறுகிறார் மெஸ்ஸி. ஹாட்ரிக் கோல்கள் அடிக்கும் போட்டியில் அந்த பந்தை கையில் எடுத்து சக வீரர்களின் கையொப்பத்தை வாங்கிக் கொள்வார் மெஸ்ஸி. அணியின் வெற்றிக்கு தான் கோல் அடித்திருந்தாலும் இது அனைவரின் உதவியால் மட்டுமே சாத்தியப்பட்டது என்பதை உணர்த்துவதற்காக இப்படி செய்கிறார் மெஸ்ஸி.